Thank you very much. My most beloved, respected Professor and Head of the Department, Dr. Kaja sir, and most respectable and valuable captains, the two from the defense, Dr. Venkatraman and Mr. Vijay Kumar, Captain, and other dignitaries. I just confine myself, my target students. இதை ஒரு மேடை பேச்சு மாதிரி இல்லாம ஒரு மையப்புள்ளியில் அகலமா போய் சொல்லிட்டு இருக்கிற அந்த மாதிரி இல்லாம இந்த பிரசன்டேஷன்ல after some time you will forget me and you will go to the content. Words kulla meaning, message, the situation which I present will give you energy and idea to find solutions to the problems when you go back to industry, when you face situations. என்னுடைய முழு தயாரிப்புல நீங்கள் பெரிய பெரிய தொழிற்சாலை ஆரம்பித்து நடத்தும் போதும், பெரிய பெரிய தொழிற்சாலைகள் போய் உயரங்களில் அமரும் போதும், நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வை நோக்கி நீங்கள் செல்கின்ற பொழுது, the messages, the points that I present may be a thought-provoking place in search of solutions, ideas that will give you. That is my thought behind. So, student friends, the entire material is submitted to you for your future excellence. The University of Madras is very well known. இதில் நான் தெரிஞ்சதெல்லாம் சொல்லாம புதுசா தேவையானது மட்டும் சொல்ல நினைக்கிறேன். The glory of Madras Institute University, lot I need not repeat here. The glory of the Department of Management Studies, University of Madras, that is also well recorded in many journals. And particularly, I just want to mention several leading professors were heading the department. All earned credit to the department during their tenure. At present, the present colleagues, a team, எப்பவுமே காஜா தன்னை ஒருவராக காட்டிக்கொள்ள மாட்டார். ஒரு டீம், we are all one. This is institution, this is department. அந்த மாதிரி ஒரு கலீக் ப்ரமோஷன் ஆட்டிடியூட் உள்ள ஒரு இந்த டிபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸலண்ட் அவார்ட் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்றது, NIRF ரேங்க், நிறைய ரேங்க்லாம் இன்டர்நேஷனல் லெவல் இருக்கக்கூடிய இடத்துல திஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆல்சோ, டிபார்ட்மெண்ட் ஆல்சோ இஸ் ரேங்க்டு அண்ட் அவார்டட் அப்படிங்கிறது, இட் இஸ் நாட் மியர்லி எ பிரஸ்டீஜ் டு தி இன்ஸ்டிடியூஷன், இட் இஸ் கிரெடிட் டு தி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் பார்ட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் விச் ஏர்ன் கிரெடிட். திஸ் இஸ் கிரெடிட் டு யூ. இந்த துறையின் பெருமை உங்களின் பெருமை. உங்களுக்கு தாய் தந்தையர் தாத்தா பாட்டி ஊர் பெருமை மட்டுமல்ல, நான் இந்த ப்ரொஃபஸருடைய ஸ்டூடெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட், இந்த யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட் போது இந்த அனைத்து நிறுவனங்களின் புகழும் உன்னுடன் இணைகிறது. நீ உயர்கிறாய், உன் உயரத்துக்கு ஒரு அடித்தளம். அதுக்கடுத்து இந்த இடத்துல எனக்கு ஐ ப்ரிப்பேர்ட் ஃபார் 2.5 hours, but I was told to confine with 1 hour, 1.5 hours. So I will try. அதனால சுருக்கி சொல்றேன். நான் ப்ரொஃபைல் படிக்கும்போது, டாக்டர் வெங்கட்ராமன் சார் ப்ரொஃபைல் படிக்கும்போது ஐ வாஸ் ரியலி டச் பிகாஸ் கார்கில், லாட் டு டெல் அபவுட் கார்கில். ஹீஸ் கார்கில் ஹீரோன்னு படிக்கும்போது எனக்கு ஐ வாண்டட் டு சல்யூட் ஹிஸ் கார்கில் ஹீரோ. And when Parliament of India was attacked, the whole world, என்ன மாதிரி அந்த சிச்சுவேஷன்ல he was part of the Prakran operation. அந்த சினாரியோவை மேனேஜ்மெண்ட்ல இருந்திருக்காருன்னு சொன்னா, தேசியத்தின் இடரிலும் உலக போர்களின் இடரிலும் இருந்து தன் பங்களிப்பை கொடையாய் தந்த வெங்கட்ராமன் அவர்களுக்கு ஐ சல்யூட். And then Dr. Vijay Kumar, whom I spoke to, we heard very smart presentation of Dr. Vijay Kumar. He is also Indian Air Force officer. அவருடைய சிறப்பு என்னன்னா,
சாதனைகள் எல்லாத்தையும் விட அந்த சாதனைகளை தொகுத்து அரசு வழங்குதல்ல விருது, அதுல விசிஷ்ட் சேவா மெடல் என்கிற அவார்டு வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு சாதனையாளர்களுக்கு பின்னும் நூற்றுக்கணக்கான மணி நேரம், ஆயிரக்கணக்கான உழைப்புகள் இருக்கு. அது அடையாளம் தான் இந்த வெற்றி விருதுகள். இந்த வெற்றி விருதுக்கு பின் இந்த இரண்டு வெற்றியாளர்களுடைய contribution, and also now they are dynamically bringing industry towards academy. இந்த இண்டஸ்ட்ரி அகாடமியா கொலாபரேஷன்ங்கிறத மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போதான் வேலை வாய்ப்பு தீரும்படியா பாடத்திட்டத்தை சீரமைக்க முடியும்னு சொல்லி when we prepared syllabus, I will come to later, the industry collaboration that is taking place here. I am very happy. When he mentioned about Dr. Lakshmi Sahay முதலியார் அவங்க எல்லாம் சேர்ந்து இதை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது இன்னும் இந்த மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷனுடைய பெருமை, உங்களில் பல பெரியவர்கள் இருக்கிறீர்கள், இண்டஸ்ட்ரியல் பெரியவர்கள் இருக்கிறீர்கள், அதே மாதிரி உங்களை போல் உயரமான மனிதர்கள் இருக்கிறீர்கள். எனவே இந்த மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு நாம் அனைவரும் மரியாதையும் கூடுதலா ஒரு வார்த்தை சேர்க்கிற நன்றியும் சொல்ல வேண்டும். ஆனா they have come to coordinate with academic things. So I thank them. இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட்டுக்கு வணக்கம், முக்கியங்களுடைய வணக்கம். இதை வந்து மாணவர்கள் சில கருத்துக்கள் நான் வேகமாக சொல்லிட்டு போக வேண்டிய நேர நெருக்கடினால ஃபாஸ்டா சொல்றேன். நிறைய சொல்ல வேண்டிய விஷயம். டாக்டர் காஜா ஷெரீஃப் அந்த பிகர் சாப்டர்ல 4-5 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். டாக்டர் காஜா ஷெரீஃப்ங்கிறவர் நீங்க ஒரு உடலா உங்க ப்ரொஃபஸரா அப்படிங்கிறத விட ஒரு முன்னுதாரணமான ஒரு தன்மையா பார்க்கணுங்கிறீங்க. சொல்றேன்னா தமிழ் மீடியத்துல படிச்சு ஒரு பெரிய கோடீஸ்வர பிள்ளை, ஜமீன்தார் வீட்டு பிள்ளை இல்ல காஜா. இந்த இடத்துல உங்களை சொல்றேன், உங்களை போல் என்னை போல் எளிய பெற்றோர்கள் பின்னணி கொண்டு தமிழ் மீடியத்தில் படிச்சு இன்னைக்கு மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷனும் இந்தியாவும் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை ஹெட் பண்ணக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா அந்த ஃப்ரம் தி ஹம்பிள் பிகினிங் அந்த உயரத்தை அடைவதற்கு அவர் உழைத்த உழைப்பு பெரிய விஷயம். அதை வந்து அந்த தன்மையில நான் உண்மையிலே பாராட்டுறேன். இரண்டாவது, கஜாவோட நான் நிறைய தொடர்புல இருக்கிறேன். அவருடைய திறமையின் உயரத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன், இசையின் உயரத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன், இது மாதிரி கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்றதையும் பார்த்துட்டு இருக்கிறேன். அட் தி சேம் டைம் அவருக்குள்ள நான் அரசின் சார்பாக பல கடமைகள் அடைக்கும் போது அவர் கூப்பிடுங்க சார், இவர் கூப்பிடுங்க சார், இவர் கூப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய டீம் மெம்பர்ஸை ப்ரொமோட் பண்றதுல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மனிதாபிமான அந்த நட்புணர்வு, சகோதரத்துவ தன்மை இருக்கு பார்த்தீங்களா, தட் ஐ அட்மைட் ப்ராக்டிகலி இன் ஆல் மீட்டிங்ஸ். ஹி ப்ரமோட் ஹிஸ் கலீக்ஸ். அந்த தன்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் மெட்ராஸ் தமிழ்நாடு அரசின் சார்பா தொழில் அதிபர்களை கலந்து அடுத்த நூற்றாண்டுக்கு வேண்டிய அளவுக்கு பாடத்திட்டங்களை வேலை வாய்ப்பே இல்லாத அளவுக்கு படிக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் 4 வேலை 5 வேலை கிடைக்கிற மாதிரி சொந்தமா தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி சிலபஸை ரீடிசைன் பண்ணுங்கன்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லி நாங்கள் தமிழ்நாடு முழுக்க அறிஞர்களை அழைத்து சிலபஸ் ரீடிசைன் பண்ண ட்ரை பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் சார் இந்த இடத்துல வெல் எஸ்டாப்ளிஷ்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ரக் டு தி ரூல்ஸ், இப்படித்தான் இது இப்படித்தான் அப்படின்னு சொன்னாங்க. இது இந்த நிறுவனம், நாங்கள் யூஜிசியில நாங்க வேற நிறுவனம் இப்படித்தான் சொல்லிட்டு விதிமுறைகளை சொல்லி சொன்னாங்க. நாங்க விதிமுறைகள் மாணவர் நலனுக்காக உருவாக்கப்பட்டது. எங்களுடைய எய்ம் கடைகோடி மாணவர், கிராமப்புற மாணவர், எல்லா குழந்தைகளும் ஜெயிக்கிற மாதிரியான பாடத்திட்டம் மேலிருந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆகி வந்து மெரிட்டும் குறையாம கடைசி மாணவனை சேர்க்கிற மாதிரி இந்த பாடத்திட்டம் அமையும் சொல்லும் போது உண்மையிலே நியூ காலேஜ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நிறைய ப்ரொஃபசர்ஸ் எல்லாரும் உட்காந்து மணிக்கணக்கா பேசி 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 அதாவது கண்டென்ட்டுடைய குவாலிட்டி குறையாம ஸ்டூடெண்ட்டை மனசுல வச்சு சிம்பிளிஃபை பண்ணி அதை கொடுத்ததுல வழக்கமா இருக்கிற 5 பிரான்ச் அல்லது 10 பிரான்ச் ஆஃப் MBA, ஃபைனான்ஸ் MBA, ஃபைனான்ஸ் சொல்றத தாண்டி 30க்கும் மேற்பட்ட பாடங்களை தேர்ந்தெடுத்து அதுக்கு பாடத்திட்டங்களை வரையறுத்து அதை எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கன்சல்ட் பண்ணி தமிழ்நாடு அரசுக்கு, தமிழ்நாட்டில் அனைத்து மாணவர்களுக்கும் அவர் சிலபஸை ஃப்ரேம் பண்ணி கொடுத்த டாக்டர் காஜாவுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் அவருடைய அணிக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். அதுக்கப்புறம் அவர் வந்து மியூசிக்ல ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். எனக்கே தெரிய என்கிட்ட படிச்சு பாடல் பாடி காமிச்சிருக்கிறாரு, அந்த கேசட்டை காமிச்சிருக்கிறாரு. கேசட் வெறும் வாய்ஸ் மட்டும் இல்ல, அது பிக்சரைஸ்டு பிரசன்டேஷன் இருக்கும். அதுல வந்து அதனுடைய
இசை, பாடல், அதை பிரசன்ட் பண்ணி தரக்கூடிய தன்மை இருக்கும். இதுல நிறைய நிறைய ப்ராஜெக்ட் கேசட் சிடி வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல என்னன்னா, இன்றைக்கு உலகமே அன்பு பார்க்கக்கூடிய மிகப்பெரிய மாஸ்ட்ரோ இளையராஜா சார், அவர் இவரும் இணைஞ்சு இருக்கக்கூடிய போட்டோவை பார்க்கும்போது ரைட், வெற்றியாளர் வெற்றியாளர் சார், அந்த காட்சியை பார்க்க மகிழ்ச்சியா இருக்கும். ஸோ மியூசிக்லையும் நாலேஜ்லையும் உயர்ந்திக்கக்கூடிய அவர், அவருடைய தன்மையில அவர் வந்து கவிதை எழுதக்கூடிய கவிஞர். அவர் கவிதை நூல் எழுதியிருக்கிறது, அழகியல் சிந்தனை என்ற நூல். இது மாதிரி நிறைய இருக்கு சொல்றதுக்கு இருக்கு சார் காஜா சார் பற்றி. அவருடைய தலைமை என்பது, அவரை பாராட்டுவது என்பது நம்மை நம்மை பாராட்டிக் கொள்ளக்கூடிய தன்மை. Here, when he mentioned about his guru Prahalad, I inquired about that because I was reminded of an incident in here to quote. Before going to that, I just want to express my respect to professors of this department. டாக்டர் அரசு என்னுடைய வகுப்பு பேராசிரியர் டாக்டர் ரங்கசாமியினுடைய மகன். நான் 19 ஆண்டு காலமா படித்த என்னுடைய பேராசிரியர் மகன். அவருடைய சித்தப்பா டாக்டர் தாண்டவன், உண்மையிலே குருன்னா அவர் தான் இந்த வைஸ் சான்சலர். ஸோ 2 பேரின் குழந்தை டாக்டர் அரசு. அதுக்கப்புறம் டாக்டர் வனிதா அகர்வால் பற்றி அங்கே எங்க டிபார்ட்மெண்ட்ல சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய நாலேஜ் பேஸ்டு, அதாவது அவர்களின் குடும்ப பின்னணியோடு மதிப்பது என்பது தேவை. ஆனா சுயமான திறமையின் அடிப்படையில் மதிக்கப்படுவது என்பதும் பெரிய விஷயம். அப்படி மதிக்கப்படுகிறது. சத்யநாராயணன் ப்ரொஃபஸரை இருக்கா, நான் தேடி வந்தேன். இப்ப இல்ல, ரொம்ப நாளைக்கு முந்தி தேடி வந்தேன். பிகாஸ் பேரறிஞர் அண்ணா இருந்த காலத்துல தமிழ்நாட்டு எய்டட் காலேஜஸ்ல நியமிக்கப்பட்ட சமூக நீதிக்கான முதல் பேராசிரியர் டாக்டர் குப்புசாமி. அவர் நாங்க என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸர், அவர் முகமாவே இவர் முகம் இருக்குது. குழந்தையா இருப்பார். பார்த்து பார்த்து பழகி குப்புசாமி சாருன்னா எங்களுக்கு அப்படியே எங்க அப்பா அம்மா பாக்குற மாதிரி இருக்கு. அந்த ப்ரொஃபசர் குப்புசாமியுடைய பையன் டாக்டர் சத்யநாராயணா, டாக்டர் மஞ்சுளா, டாக்டர் உஷா, டாக்டர் தனலட்சுமி, டாக்டர் ஜோசப், ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் எம்எம்ஏ அண்ட் இங்க இருக்கக்கூடிய மற்ற டிக்னிட்டரிஸ், இதுல இண்டஸ்ட்ரி அகாடமியாவை கொண்டு வரக்கூடியவங்க அனைவருக்கும் இவருடைய நட்பை தெரிவிச்சுக்கிறார். காஜா pronounced about Prahalad, I was reminded of 2 things. Kaja said Prahalad brought 1 rupee Horlicks packet. தம்பி, இப்ப நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு இந்த வகுப்போட இல்ல, 4 சுவரில் தாண்டி நீ நாளை டைனமிக்கா வரும்பொழுது இந்த சிந்தனைகள் உன்னை பெரிய அளவுக்கு ஆக்கும். அதுக்கு ஒரு காரணம் சேர்த்து சொல்றேன். ஹார்லிக்ஸ் பெரிய பணக்காரங்க ட்ரிங்க்ஸ், அது ஏழைகளுக்கு பயன்படுத்தணும். அது 1 ரூபாய் பாக்கெட் ஆக்கி கொடுத்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க. Friends, I have addressed several forums in several universities in English, full 100% English. But இங்க வந்து I make bilingual for the benefit of my student colleagues. அப்போ டாக்டர் மல்லிகார்ஜுன ராவ் அப்படின்னு நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட டாக்டர் மல்லிகார்ஜுன ராவ் பச்சைபாஸ் காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. வெரி சிம்பிள் பட் ட்ரெஸ் லைக் ஜவஹர்லால் நேரு. அவர் வந்து பார்க்க முடியாதுங்கிற மாதிரி பேட்டி எடுத்து அவர் நான் கேட்கும்போது சொன்னாரு, எதற்காக நோபல் பரிசுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணம் சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை 7 கண்டுபிடிப்புகள். அதுல ஒரு கண்டுபிடிப்பு, ஹார்லிக்ஸ் இஸ் அ காஸ்ட்லி ட்ரிங்க் ஃபார் ரிச் பீப்புள் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள். அதே எனர்ஜி உள்ள லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு தான் ட்ரிங்க்ஸ் தயார் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக விவான்னு ஒரு ட்ரிங்க்ஸ்க்கு அந்த ஃபார்முலாவை கொடுத்து, விவா அது 80 ரூபான்னா இது 15 ரூபாய் 20 ரூபாயில கிடைக்கிற மாதிரி விவாங்கிற ட்ரிங்க்ஸ் அவர் பண்ணி கொடுத்தது நான் கண்டுபிடிச்சு கொடுத்த ஏழைகளுக்காக சொல்லி சொன்னார். அதுக்கு அடுத்தது காட்டன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹிஸ்டரியில ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்ததுல 1 வாரத்துக்கு 1 உடை அணிலாம் உண்டு. சட்டை அடிய முடியாமல் வேட்டி மட்டுமே கிடைக்காத நாட்கள்லாம் இருந்தது. காட்டன் குறைவா கல்டிவேஷன் ஆனாலும் நிறைய டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் பண்ண முடியாதனால ட்ரெஸ் ஷார்டேஜ் ஆகும். இதை ஸ்டடி பண்ணி டாக்டர் மல்லிகார்ஜுன் ராவ் ஸ்டிஃபான்கிற ஒரு கெமிக்கலை அவைலபிள் மினிமம் காட்டன்ல கலந்து அந்த நூலின் நெகிழ்வுத்தன்மை அதிகப்படுத்தி அதிகமான டெக்ஸ்டைல் உற்பத்தி பண்ணக்கூடிய நிலையை கொடுத்து குஜராத்துங்கெல்லாம் கொடுத்து நிறைய உற்பத்தி பண்ணி கலரை துணியில ஒயிட்டா இருந்த மாதிரி கலரை கொண்டாந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2 ட்ரெஸ் 3 ட்ரெஸ் அடியக்கூடிய அளவுக்கு டெக்ஸ்டைல் ரெவல்யூஷன் வந்ததுக்கு காரணம் டாக்டர் மல்லிகார்ஜுன ராவ். அதே மாதிரி இன்னொரு செய்தி தம்பி உங்களுக்கு சொல்றேன்.
ரத்தன் டாடா நான் பார்த்துருக்கேன். டாக்டர் அப்துல் கலாம் ஐயா நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். நிறைய பிரைம் மினிஸ்டரோட பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். ரத்தன் டாடா சாரை பார்க்கறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பட்டதாரி இளைஞன் ரத்தன் டாட்டாவை பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணாரு 20 தடவை 30 தடவை 50 தடவை ட்ரை பண்றாரு, பார்க்க முடியல. ஒரு இடத்துல நிற்கிறாரு, ரத்தன் டாடா கிராஸ் பண்ணி போவார். இப்படியே நிறைய தடவை ரத்தன் டாடா பாய் வெயிட்டிங் தேர் அவுட் சைட் டு see him பார்த்துட்டு, then again he himself called that boy, why he has been waiting there, what he wants சொல்லி கூப்பிட்டு பேசுறாரு. அந்த பட்டதாரி மாணவன் டாடா கிட்ட சொல்றான், டாடா காந்தி வந்து தங்கின டாட்டா, எவ்வளவு பெரிய ஃபேமிலி டாட்டா. அவர்கிட்ட சொல்றாரு, சார் யூ ஹவ் பீன் இன் தி ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, யுவர் ஜெயின்ட் ஸ்டீல், பட் கன்சியூமர் இண்டஸ்ட்ரி ஆடு இல்லாம இருக்கு. எனவே நீங்க கன்சியூமர் இண்டஸ்ட்ரிக்கு வரணும், சால்ட்டுக்கு வரணும், செருப்புக்கு வரணும். துறைதோறும் ஊர்தோறும் உங்க டாட்டாவோட பிரான்ச் வந்து மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு நீங்க வந்து சர்வ் பண்ற மாதிரி இண்டஸ்ட்ரி ஃபார்முலா ஷெட்யூல் பண்ணுங்க சார் சொல்லி கேட்டப்போ டாட்டா யோசிச்சுட்டு ஆச்சரியப்பட்டு அக்செப்ட் பண்ணிட்டு இன்னைக்கு டாட்டா சால்ட் எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சுட்டார். எனவே கிராஸ் ரூட் லெவல் பீப்புளுக்கான இண்டஸ்ட்ரியல் ஃபார்முலாவை கொண்டாடுறதுல நீங்களும் யூ கேன் பிளே ரோல் லைக் திஸ். இதுல ரிலையன்ஸ், இன்னைக்கு ரிலையன்ஸ் எவ்வளவு பெரிய ஆளுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் ஸ்டில் ரிலையன்ஸ் ஹஸ் கம் டு தி ரெஸ்கியூ ஆஃப் காமன் மேன். இன்னைக்கு எல்லா லெவல் ஆஃப் ஊழியர்கள், சிறு தொழிலாளர்கள் அனைவருமே செல்போன் இல்லாத ஆளே இல்லை. அந்த ஒரு டெக்னாலஜியை பாரதியார் வந்து அரண்மனைக்குள் இருந்த கவிதையை காமன் மேனுக்கு கொண்டாந்து சேர்த்த மாதிரி செல்போனுங்கிறது ஒரு கோடீஸ்வரர்களின் இதா இருந்த மாத்தி இன்னைக்கு அனைவருடைய மாத்தினதுல, அந்த டெக்னாலஜி புரட்சியை கீழே கொண்டாந்து சேர்த்ததுல ரிலையன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிற மாதிரி, நாளைக்கு நீங்கள் ஒரு பெரிய சபையில் அமர்கின்ற பொழுது 25 லட்சம் ரூபாய் கார், 5 கோடி கார், 4 கோடி காரை உற்பத்தி பண்ணதில் உங்கள் எனர்ஜி எங்கட்டும் வேணான்னு சொல்லணும். அதே சமயத்துல காமன் மேன் யூஸ் ஆகிற மாதிரி உங்களுடைய நாளை திறமையை கொண்டாடுறது. இந்த 2 எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். அதுக்கு அடுத்து wherever I go, நான் முடிக்கும் போது ஒரு செய்தி சொல்ல அப்புறம் சொல்றேன். இப்ப சொல்லும் போது இங்க உட்காந்து பேசுறோம்ல, இந்த பேசும் மாணவர்களுக்கும் ஒரு சிலருக்கும் உங்களுக்கு எதிர்க்க ஒரு செனட் ஹவுஸ் இருக்குல்ல, இந்த பில்டிங் பேர் செனட் ஹவுஸ். இந்த பில்டிங் பெருமை என்ன, வேர் வி ஸ்டாண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறக்கா சொல்றேன். ஒரு சில செய்தியை சீக்கிரமா சொல்றேன். இந்த செனட் ஹவுஸ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆப்போசிட் செனட் ஹவுஸ் வந்து 1879 நவாபுடைய ஆர்டிலரி பார்க்கா இருந்தது. சென்னைக்கு வரக்கூடிய இன்டர்நேஷனல் டிக்னிட்டரிஸுக்கு கன் சல்யூட் தரக்கூடிய இடமா இது இருந்தது. ஒரு சல்யூட்டிங் பார்க் அதுதான் வச்சிருந்தாங்க. இதை கட்டுறதுக்கு மிகப்பெரிய அளவு முயற்சி எடுத்து பண்ணும்போது மார்பிளைஸ்டு திஸ் பில்டிங். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லைப்ரரி இருக்கு தெரியுங்களா, அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லைப்ரரிக்குள்ள இருக்கிற புக் இல்ல, அந்த லைப்ரரி பில்டிங், பிரசிடென்சி காலேஜ் பில்டிங், பிடபிள்யூ பில்டிங், இதெல்லாம் வந்து பைசாண்டைன் ஆர்கிடெக்சர் மூலமா வந்தது. இந்த லைப்ரரி பில்டிங்க்கு அந்த ஆர்கிடெக்சர் மானுமெண்ட்ஸ் கொண்டாந்து சேர்க்கிறதுல பைசாண்டைன் மட்டும் இல்ல, இண்டோ செரசானிக் ஃபார்ம் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல கட்டப்பட்டது. குறிப்பா இந்த செனட் ஹவுஸ் உடைய மார்பிள்ல வந்து கண்ணாடி எல்லாம் வேற வேற நாடுகள் இறக்குமதி கொண்டாந்து பெரிய எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து இதை வந்து இன்னும் நிறைய இருக்கு. இதுல வந்து உங்க சொல்ல அந்த உங்க யூஸ் பண்ணியிருக்கிற மராசோ மார்பிள் பேர்லாம் இருக்கு. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ இஸ், உன்னை சுற்றி உள்ள இடங்களின் பெருமைகளை நீங்கள் புரிந்து கொள்வது என்பது உங்களுக்கு மாண்பு சேர்க்கும் என்பதற்காக சொல்கிறேன். அதுல ஒண்ணு, இது வந்து வேல்யூ அடிஷன் டு யுவர் ப்ரொஃபஷனல் கோட். இதுல வந்து இது மை மெசேஜ் டு யூ இஸ், நீங்க ஊருக்கு திரும்பி போகும்போது உங்க சொந்த ஊர்ல ஏதாவது சிறப்பு, இந்த கோயில் சிறப்பானது, இந்த மசூதி சிறப்பானது, எங்க ஊர்ல சுதந்திர போராட்ட தியாகி இருந்தார், எங்க ஊர்ல அவர் பெரிய இருந்தாருன்னா அவர் தேடி போய், திறமையை தேடி போய் நீங்க மதிச்சு அவர்களை போற்றுவது என்பது உங்கள் மண்ணை போற்றுவது என்பது. அதே மாதிரி நீங்க ஒரு இன்ஸ்டியூட் போறீங்க, ஸ்டார்ட் பண்ணி அந்த ஏரியாவில் உள்ள பெரியவங்களை போய் தொடர்பு கொண்டு பேசும்போது அந்த மனித வளத்தில் நீங்களும் கலந்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படுவதற்காக தான் உங்க சுற்றியுள்ள இடங்களின் பெருமையை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சொல்றேன். இப்படி எல்லாரும் எளிய இந்த பீச் தெரியும். Again, I am coming to the point. What already known is not my topic. This beach 1870 ஒரு சாதாரண சென்னை பயணியாக வந்த கிராண்ட் டஃப்ட் என்று சொல்லக்கூடிய பயணி அப்படி நடந்து போயிறார். அந்த பயணி fortunately he became governor of Madras.
the place which he liked when he was an ordinary person here in Chennai, when he became governor, he wanted to promote his. அப்போ வந்து என்ன சொல்றாரு, இந்த மெரினாவில் நடைபாதை அமைச்சு இதை வந்து மக்கள் சங்கமிக்கும் இடமா மாத்தணும்னு சொல்லிட்டு அவர் வந்து 1881 1886 கவர்னரா இருந்தப்ப 1884 இதை மெரினா கடற்கரைக்கு மெட்ராஸ் மெரினான்னு பேர் வைக்கிறார். இந்த மெட்ராஸ் மெரினா, மெரினாங்கிற வார்த்தை வந்து போர்ச்சுகீசிய வார்த்தை. இந்த போர்ச்சுகீசிய வார்த்தையாகிய இந்த மெரினா உலகத்தில் 2வது பீச். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா உலகத்துல முதல் பீச் அது தெரிஞ்சாதான் நம்ம 2வது பீச் சொல்ல முடியும். பிரேசில் நாட்டில் உள்ள பராடிகோ காசியோ அப்படிங்கிற பீச் தான் உலகத்துல ஃபர்ஸ்ட் பீச். இது மெட்ராஸ் செகண்ட் பீச். அதுக்கு அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் வெரி நியர் டு மெரினா பீச். சார் அது வெறும் மண் இல்லைங்க சார், அது வெறும் கடல் தண்ணி இல்லைங்க சார். அந்த இந்திய வரலாற்றை, உலக வரலாற்றை மாற்றி அமைத்த கருவறை, இந்திய சுதந்திர போராட்டத்தின் மைய களம், இத்தனாயிரம் மக்கள் கூடக்கூடிய ஒரு இடம் வேறு எங்கேயுமே இல்லை. இந்த இடத்தில் தான் காங்கிரசும் இந்திய தேசிய இயக்கங்களும் தங்களுடைய இயக்கங்களை நடத்தி விடுதலையை பெற்றுத் தருவதற்கு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது மெரினா பீச். மெரினா பீச் இஸ் நாட் பிரீசிங் பீச். இது காற்று கடற்கரை அல்ல, இந்திய வரலாற்றை மாற்றி அமைத்த இடம். அதுல வந்து 1885 ஆரம்பிக்கப்பட்ட காங்கிரஸ் பார்ட்டி 1887 தன்னுடைய 3வது காங்கிரஸ் நினைக்கும் போது இந்த இடத்துல மக்கீஸ் கார்டன் ஒன்று இருக்கு பக்கத்துல. இந்த மக்கீஸ் கார்டன்ல தான் 3வது காங்கிரஸ் மீட்டிங் நடக்குது. அந்த காங்கிரஸ் மீட்டிங்குடைய அதர் சபாஸ் எல்லாம் இங்கதான் நடத்துறாங்க. அப்ப இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க லால், அதாவது பால், லால் பால் சொல்லிட்டு, அதாவது பிபின் சந்திர பால், லாலா லஜபதி ராய், பாலகங்காதர் திலக், அந்த 3 பேர் தான் லால் பால் பால் சொல்றோம். இந்த 3 பெரிய தலைவர்களும் இந்த மண்ணில் பேசி இந்திய விடுதலை போராட்டத்தின் வீச்சை மிகப்பெரிய அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. திலகர் பேசின ஸ்பீச்ல கேட்டுட்டு எப்படி கெட்டிஸ்பர்க் ஸ்பீச்சை கேட்டு அங்க லிங்கனுக்கு ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆச்சு, அது மாதிரி திலகருடைய பேச்சை கேட்டீங்க வந்து திலகர் திடல்ல ஒண்ணு இங்க உருவாக்குனாங்க. அந்த அளவுக்கு மகாத்மா காந்தி, நேருஜி, பட்டேல் அத்தனை வந்து பேசி தேசபக்தி வளர்த்த இடம் இந்த இடம். இந்த இடத்துக்கு பக்கத்துல தான் மகாகவி பாரதியார் வீடு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ரிக்வெஸ்ட் யூ, உங்க படிப்பு முடிக்கு முன்னாடி ஒரு தடையாவது பக்கத்துல பாரதியார் வீடு, மகாகவி பாரதியார் வீடு போய் பார்த்துவாங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்டா சொல்லக்கூடிய எம்டன் குண்டு வீச்சுல லைட் ஹவுஸ் மட்டும் இல்ல, சென்னையுடைய ட்ரேடு, எக்கானமி அத்தனையுமே பாதிக்கப்பட்டு இந்த மெரினா பீச்சில் மிகப்பெரிய பாதிப்பில் நடந்தது. எம்டன் குண்டு வீச்சு தெரிஞ்சீங்கன்னா இந்த சென்னை நீதிமன்றமும் நிர்வாகமும் பொருளாதாரமும் வணிகமும் சிதைந்த நிகழ்ச்சி வரும். அதுக்கு அடுத்து இன்னொரு மிக முக்கியமானது, சார் நான் குப்புசாமி சார் பேரை சொன்னேன், அதனுடைய அர்த்தம் எனக்குள்ள மட்டும் தான் தெரியும். இங்க சென்னையில 1917 முன்னாடி நிலைமை என்னன்னா, சென்னை கடற்கரை பக்கத்துல மீனவர்கள் வந்து உடையணிய முடியாது, செருப்பணிய முடியாது, பகலில் தெருக்களில் நடக்க முடியாது, 6 மணிக்கு பிறகு வெளியே வர முடியாது. 6 மணிக்கு முன்னாடிதான், அப்புறம் ஈவினிங் 6 மணிக்கு மேலதான் வெளியே வரணும். படிப்பு என்பது சொல்லித் தரப்படவில்லை. இந்த நிலையில் வாழ்ந்தவர்கள் இந்த மெரினா கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய லேடி வெல்லிங்டன் காலேஜுடைய புதர்களுக்கு மத்தியில் ஒரு வழக்கறிஞர் வச்சு கேண்டில்ல வச்சு தீப்பிடிச்சு அது கருப்பு போர்வையை போத்தி அந்த வக்கீல வச்சு கோரிக்கை எழுதுறாங்க. 3 கோரிக்கை எழுதுறாங்க. எங்களுக்கு தெருவில் நடக்க அனுமதி வேண்டும், காலையில 6 மணிக்கு சாகணும், 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எனக்கு பால் வாங்க முடியல, மருந்து வாங்க முடியல, ஒண்ணு கடையை 1 மணி நேரம் அனுப்பி தரங்க, இல்லாட்டி எங்களை வந்து 1 மணி நேரம் போக அனுமதிங்க, டு பர்ச்சேஸ் மெடிசன் அண்ட் பால் அப்படின்னு கேட்கிறாங்க. எங்களுக்கு குழந்தைகள் படிக்கிறதுக்கு பச்சையப்பா கலாசாலையில் இடம் வாங்கித்தாங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. ட்ரெஸ் உரிமை, ஃபுட் உரிமை அண்ட் கல்வி உரிமை வேணும்னு சொல்லி முடிவு எழுதி அங்கிருந்து நடந்து இந்த பக்கம் வந்து அமீர் மஹால் ராயப்பேட்டையில், அமீர் மஹால்ல காந்தி தங்கியிருக்காங்க. சுதந்திர போராட்ட தியாகிகள் அதையும் ஒரு பெரிய மானுமெண்ட் பக்கத்துல தான் இருக்கு, உங்க பக்கத்துல தான் இருக்கு. அத்தனை சுதந்திர போராட்ட தியாகிகள் இன்னைக்கெல்லாம் ஒவ்வொரு இன்ச்சிடமும் கமர்ஷியல் ஆகிட்டு இருக்கும்போது அது இன்னும் சுதந்திர மண்டலமா வச்சிருக்கிறாங்க. அமீர் மஹால் பக்கத்துல அங்க தங்கியிருந்த காந்தியை போய் காலையில சீக்கிரம் பார்த்து இந்த மாதிரி எங்களுடைய துன்பம் இருக்குதுங்க, அதை மீட்டு கொடுங்கன்னு சொல்லி மனு கொடுக்கணும். மகாத்மா காந்தி ரிசீவ் மெமரண்டம் ஃப்ரம் தி பீப்புள். அவர் என்ன பண்றாரு, நேரம் சிந்தாரிப்பேட்டில் உள்ள பச்சைப்பாஸ் காலேஜ் ட்ரஸ்ட் போர்டுக்கு போய் இந்த மாதிரி மனு கொடுத்துருக்காங்க, படிக்கிறதுக்கு சேர்த்துக்க சொல்லி கேட்கிறாங்க, ஸ்கூல்ல சேர்த்துங்கன்னு கேட்டப்ப நான் சில வார்த்தைகளை வந்து சட்டப்படிதான் உச்சரிக்கணும் முடிவில் இருக்க அந்த சபையில, ஆனாலும் சொல்றேன். அந்த மேனேஜ்மெண்ட் சொல்லிடுச்சு, ஹரிஜன்ஸ் ஆர் நாட் ஹிந்துஸ், இது ஹிந்து இன்ஸ்டிடியூஷன், எனவே ஹரிஜன்ஸ் இங்க சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் சொல்லும். மகாத்மா காந்தி சொல்றாங்க ஹரிஜன்ஸ் ஆர் ஹிந்துஸ்,
அவங்களுக்கு அட்மிஷன் கொடுங்க கேட்கும்போது இல்லைன்னு சொன்னப்ப மகாத்மா காந்தி ஸ்ட்ரைக் வாக்குறப்பெல்லாம் பெரிய வசதி தான் இருக்கு. போய் ஹைகோர்ட்ல ஹரிஜன்ஸ் ஆர் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லி டெக்ளேர் பண்ண சொல்லி கோர்ட்ல ஒரு கேஸை வேண்டி வைக்கல வச்சு கேஸ் ஃபைல் பண்ணிட்டு போயிடுறாரு. அடுத்த முறை திரும்ப வரும்போது ஜட்ஜ்மெண்ட் வந்துருது. ஜட்மெண்ட் வந்த பிறகு ஹரிஜன்ஸ் ஆர் ஹிந்துஸ் தேர் எலிஜிபிள் ஃபார் எஜுகேஷன் ஜட்மெண்ட் வந்த பிறகு ஜட்மெண்ட் எடுத்து போய் திரும்ப பச்சை பாஸ் அந்த ட்ரஸ்ட் போர்டில் கொடுத்து தென்னிந்தியாவிலேயே முதலில் ஆயுதிராவிட சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் சேர்க்கப்படணும்னு சொல்லி ஆணையை வாங்கி கொடுத்தவர் மகாத்மா காந்தி. சேர்க்கப்பட்டது அதுக்கான காரணம் இந்த மெரினா பீச். எனவே நீங்கள் இருக்கும் மெரினா பீச் நீங்கள் செல்லும்ன்றதை விட இவ்வளவு என்ன டேர்னிங் பாயிண்ட். இதுக்கப்புறம் சார் இன்னொன்று படிக்கும் போது ஒரு 70-80 பக்கம் படிச்சா நான் ஒரு செகண்ட்ல சொல்றேன், ஒரு நிமிஷத்துல. இந்த சென்னை கடற்கரையில, அதாவது 1946க்கு முன்னாடி டெய்லி வேஜ், வீக்லி வேஜ், மந்த்லி வேஜ் எல்லாம் கிடையாது. அன்னன்னைக்கு எத்தனை பேருக்கு வேலை தேவைன்னு சொல்லிட்டு அந்த சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டை மேலே ஏறி நின்றுட்டு டோக்கன் வச்சிருப்பார். அந்த டோக்கனை வீசி எறிவார். டெய்லி வேலைக்கு போகணும். காமன் மேன் வயிற்று பசியோட அம்மாவுக்கு நோய், அப்பாவுக்கு நோய், குழந்தைய படிக்க வைக்கணும், பண தேவைக்காக அந்த ஊழியருக்கு வேலை செய்யறது வந்து காத்திருப்பாங்க. கூட்டத்துல மேல இருந்து அவர் இன்னைக்கு 17 டோக்கன் 20 டோக்கன் கீழே வீசி எழுதுவார். இந்த டோக்கன் அண்டி சண்டை போட்டு எடுத்து கொண்டு போய் யாருக்கு இன்னைக்கு அவங்களுக்கு தான் அன்னைக்கு வேலை. இப்படி டோக்கன் வீசி எறிஞ்சு உடலை நிறுத்தி வரிசையில் இருந்து மக்களுக்கு வேலை சேரக்கூடிய சாயந்தரம் வரைக்கும் அந்த டோக்கன் சேர்க்கணும். இந்த நிலையை மாத்துறதுக்கு இதே கடற்கரையில மீட்டிங் போட்டு ஏஎஸ்கே ஐயர் அப்படிங்கிற கடற்கரையில மிகப்பெரிய தொழிற்சாலை கூட்டம் நடத்தி தொழிலாளருக்கு நியமன முறை வேண்டும், போர்ட்டர்ஸ் ஷுட் ஃபாலோ அப்பாயின்மெண்ட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய தொழிற்சங்க அமைப்பை உருவாக்கி தொழிலாளர் வாழ்வில் மிகப்பெரிய மறுமலையை ஏற்படுத்தி இந்த நோய். அதுக்கு அடுத்து சார் குழந்தைகள் இருக்கிறீங்க, தேவதாசி முறை அதுக்கு அதிகமாக சொல்ல விரும்பல. தேவதாசி முறையை ஒழிக்க வேண்டும் சொல்லி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சென்னை சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர்றாங்க. சார் நான் அதை படித்தேன் சார், வால்யூமா இருக்குது. The Madras legislature, which is said to be the best in the world, where Europeans visited purposefully and they were sitting here listening to the deliberations in the Madras legislature. Such a knowledge capital is the Legislative Assembly. In that Legislative Assembly, Tulsi Reddy introduced a Masoda requesting for the abolition of Devada system. But Dr. Satyamurthy, Thirar Satyamurthy, அது அறிவின் உயரம், தீயாளத்தின் உயரம் மிகப்பெரியவர். இந்த அம்மா சொல்றாங்க தேவதாசி முறை தனி மனித வாழ்க்கையை சீரழிக்கிறது, எனவே தேவதாசி முறை ஒழிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி சொல்றோம். தீர சத்தியமூர்த்தி சொல்றாங்க தேவதாசிகள் என்பவர்கள் கோயில் பூஜை செய்வது அவர்கள் தான், கர்நாடக சங்கீதம் பாடுறது அவங்க, பரதநாட்டியம் ஆடுறது அவங்க தான். இதை ஒழித்து விட்டால் பூஜை நடக்காது, கர்நாடக சங்கீதம் நடக்காது, பரதநாட்டியம் நடக்காது. இந்த கலைகளின் மானுமெண்டா இருக்கக்கூடிய தேவதாசி சிஸ்டத்தை ஒழிக்க கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்றார். இதுக்கு சரியான இன்டெலெக்சுவல் பதில் சொல்ல முடியல. சட்டமன்றத்தில் பதில் விவாதங்கள் நடந்துட்டு இருக்குது. அந்த நேரத்தில் பொதுமக்களின் பிரதிநிதிகளாகிய குடும்ப பெண்கள் இந்த மெரினா கடற்கரையில் கூடி கோட்டைக்கு சென்று மனு கொடுக்கலான்னு கூடி இதே யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி இருக்கிற இந்த இடத்துல இன்னைக்கு இருக்க வளர்ச்சி அன்னைக்கு வேற கூடி குடும்ப பெண்கள் எல்லாம் நூற்றுக்கணக்கில் கூடி அவங்க 4 கருத்து சொல்றாங்க. சட்டமன்ற சபாநாயகர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, பூஜை கெட்டுவிடும் சொல்றாரு. அவர் என் புருஷன் அனுப்புறார், அவர் பூஜை செய்வார். குடும்ப பெண்களாக நாங்க வர்றோம், பரதநாட்டியம் எங்களுக்கு கற்றுக் கொடு, நாங்க டான்ஸ் ஆடுறோம், மியூசிக் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து மியூசிக் நாங்க பாடுறோம், மியூசிக்கையும் காப்பாத்திக்கலாம், பரதநாட்டியம் காப்பாத்திக்கலாம், பூஜையை காப்பாத்திக்கலாம், அந்த பெண்ணை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க தீர்மானம் சொன்னதுக்கு பிறகுதான் சார் தேவதாசி முறையே ஒழிக்கப்பட்டது. எனவே சட்டமன்றம் தீர்வு காணாத ஒரு பிரச்சனைக்கு மெரினா கூட்டம் தீர்வு கண்டு சொல்லி இன்னைக்கு பெண்ணின் மாண்புக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்த இடம் இந்த மெரினா கடற்கரை. மை லாஸ்ட் பாயிண்ட் இஸ் விடுதலை பெறுகிறது. இந்த விஷயத்துல விடுதலை பெறுகிறது. செண்பகம் துரைராஜன் ஒருத்தங்க கான்ஸ்டியூஷன் வந்துருச்சு. கான்ஸ்டியூஷன் வந்த பிறகு செண்பக துரைராஜன் ஒருத்தங்க வந்து வழக்கு போட்டு இந்த கான்ஸ்டியூஷன்ல ரிசர்வேஷன் பாலிசி இருக்குது, இந்த ரிசர்வேஷன் பாலிசினால எம்பிசிபிஎஸ் சேர முடியல, ரிசர்வேஷன் பாலிசி ரத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வழக்கு தொடுக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வழக்கு போய் ரிசர்வேஷன் ரத்தாயிரும். See, all over India, Constitution had given reservation policy, which was fought in the court. Court gave judgment cancelling the reservation policy. அதை கேட்டுட்டு சார் அந்த இதுல அனைத்து கல்லூரி மாணவர்கள் சார் on their own they collected themselves in front of each college. They decided themselves. They sent one representation to Ariyaran, another representation to Kamarajar, Periyar. ஊர்வலம் வந்துட்டே இருக்குது. ஊர்வலம் வரும்போது அவங்க போய் தலைவர்களை கூட்டு வந்துடுறாங்க. ஊர்வலம் வர்றதுக்கு முன்னாடியே
அண்ணா வந்துறாரு, பெரியார் வந்துறாரு, செங்கல்வராயன் வந்துறாரு, ஜீவோ கொண்டாத முத்தியா முதலியார் வந்துறாரு, பெரிய பெரிய தலைவர்களா அசம்பிள் ஆயிடுறாங்க. ஒரு பெரிய கேதரிங். அவருடைய தீம் என்னன்னா ரிசர்வேஷன் தொடர வேண்டும், இதற்கு நீங்கள் தீர்வு காண வேண்டும் சொன்னப்போதான் அறிஞர் அண்ணா சொல்றாரு, நீங்கள் ஏற்றி வந்த தியாக அந்த சுடர் இருக்குல்ல, இந்த ஓட்டப்பந்தயத்தில் கொண்டு வருவாங்கல்ல, அந்த தியாக தீபத்தை எங்கிட்ட கொடு, நான் வந்து காமராஜர்கிட்ட கொடுக்குறேன். காமராஜர் எடுத்து போய் டெல்லி போட்டோம். பிரதமர் நேருவை பார்த்து ரிசர்வேஷன் வேணுங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மாத்தணும், நீங்க கான்ஸ்டியூஷன்ல அமெண்ட்மெண்ட் கொண்டாதான் மாத்த முடியும், நீ பார்லிமெண்ட்ல வச்சு அமெண்ட்மெண்ட் கொண்டாந்து நீங்க எங்களுக்கு ரிசர்வேஷன் தொடர் வைங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சு சொல்றாங்க. Honorable Kamarajar went to Delhi and he briefed every entire scenario to Prime Minister Jawaharlal Nehru. ஒரு மனிதாபிமான பெரிய மனுஷன், அவர் என்ன பண்ண ஒத்துக்கிட்டு எஸ் இடஒதுக்கீடு வேணும் அண்ட் பாராளுமன்றத்தில் தீர்மானம் போட்டு சட்டம் இயற்றி இந்திய அரசியல் சாசனத்தில் முதல் திருத்தத்தை செய்து இடஒதுக்கீடை தொடர வைத்தது. எனவே இந்த இந்தியா முழுக்க இடஒதுக்கீடு தொடர்வதற்கு வழிவகுத்தது இந்த மெரினா கடற்கரை. ஆக நண்பர்களை, நான் சொல்ல வர என்னன்னா, நீ பிறந்த ஊர், நீ படிக்கும் இடத்திலும், நீ பணிபுரியும் இடத்திலும் உன்னை சுற்றியுள்ள சிறப்புகளை நீ தெரிந்து புரிந்து உன்னை உள்வாங்கி கொண்டால் உன் பெருமை பெருகும் என்பதற்காக தான் இந்த முன்னுரையை சொல்றேன். இது பாலத்தோடு சார்ந்தது என்பது மேல உன்னுடைய மாண்போடு சார்ந்ததாக சொல்றேன். அதுக்கு அடுத்தது, இன்றைக்கு உள்ள இதுல நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போனாலும் சரி, பெரிய இடத்துக்கு போனாலும் சரி, there will be several expectations from you. இந்த லேண்டுடைய பேர், இந்த இந்தியாவுடைய பேர், ஒரிஜினல் பேர், இது வந்து நான் ஹிஸ்டரி மட்டுமில்ல, நம்ம ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இந்த மண்ணுடைய ஒரிஜினல் நேம் தாலமிங்கிறவர் உலக வரைபடத்தை வரைஞ்சார். தாலமி மேப் தான் உலக மேப், அவங்க சொன்ன பேர் தான் உலகம் முழுக்க பேர். அந்த தாலமி வரைந்த வரைபடத்தில் இந்த மண்ணுக்கு தரப்பட்டிருந்த பெயர் சப்த சிந்தவா. அடுத்த பேர் சிந்து நதியை மையமா வச்சு சிந்துஸ்தானவா. ரெண்டு பேர் அது எழுதியிருக்காரு. சப்த சிந்தவா, இண்டஸ்தானவா, இந்த ரெண்டு பேர் தான் ஒரிஜினல் பேர். இது வந்து எப்படின்னா, மாஸ்கோவா அப்படிங்கிற ரிவருக்கு மேல இருக்க சிட்டிக்கு பேர் மாஸ்கோன்னு பேர் வச்ச மாதிரி, இண்டஸ்ங்கிற ரிவருக்கு மையமா வச்சு, இண்டஸ் வேலியை மையமா வச்சு, இந்தியா மையமா வச்சு இந்த இந்துஸ்தானவா அப்படிங்கிற பேர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்னாச்சு, பிரிட்டிஷ் காலத்துல அது வந்து பேராயும். இப்ப நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகும்போது சரி, எங்கேயும் சரி, நானும் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இன்டர்வியூ பண்ண இருந்திருக்கேன்னு கேட்டிருக்கேன். இஸ் இந்தியா ஏ கண்ட்ரி? எஸ் நீங்கன்னா போச்சு. இஸ் இந்தியா இஸ் அ நேஷன்? எஸ்னா போச்சு. இந்தியா இஸ் நாட் அ கண்ட்ரி. இந்தியா இஸ் நாட் மியர்லி அ கண்ட்ரி. இட் இஸ் நாட் மியர்லி அ நேஷன். இட் இஸ் அபிஷியலி சப் கான்டினென்ட். நீங்க பெரிய சபைகளில் நுட்பங்களை முன்னிறுத்தி பதிலை வந்து இட் இஸ் சப் கான்டினென்ட், இந்திய துணைக்கண்டம்னு சொல்லணும். இந்த இந்திய துணைக்கண்டத்துக்கு பேர் என்னன்னு கேட்டா, இந்தியான்னு சொன்னீங்கன்னா மார்க் கிடையாது. இதனுடைய உண்மையான பேர், கான்ஸ்டிடியூஷன் நமக்கு தந்திருக்கிற பேர் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. சோ மிகச்சரியான பூர்வீக பெயர் சப்த சிந்தவா, சிந்துஸ்தானவா, இந்தியா, ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. இன்னும் வெகு விரைவில் எங்க தலைமுறையிலே நடக்கும் நினைக்கிறோம். இல்லாட்டி உங்க தலைமுறையிலாவது என்ன நடக்கும்னா, உலக விதிகளின்படி 40 மாநிலங்களுக்கு மேல் ஒரு நாட்டில் இருந்தால், யுனைடெட் கிங்டம், யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுஎஸ்எஸ்ஆர், இங்க நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாவில ஏற்கனவே 28 மாநிலங்கள், 9 யூனிட், 36 ஆச்சு. இப்ப தெலுங்கானா, ஆந்திரா தெலுங்கானா புரிஞ்ச மாதிரி, மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மாதிரி பெரிய மாநிலங்களை 2-3 மாநிலங்களை பிரிக்க நிலை வந்து 40 தாண்டிச்சுன்னு வச்சுங்களேன். எப்படி திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை நீ செல்வின்னு சொல்லலாம், திருமணம் ஆயிடுச்சுன்னா திருமதின்னு சொல்லக்கூடிய சமூக நடைமுறை தானுங்களா. அதே மாதிரி 40க்கு கீழே உள்ள ஒரு நாட்டை நீங்க விரும்புற பேர் வச்சுக்கலாம். 40 மேல மாநிலங்கள் போச்சுன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்ற மாதிரி எல்லாரும் எழுதிட்டாங்க சார். நான் மட்டும் புதுசா சொல்லுங்க. இந்த பேர் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியாங்கிற பேர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு வெகு விரைவில் மாறும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேனேஜ்மெண்ட் படிக்கக்கூடிய பிள்ளைங்க இதையும் தெரிந்து கொள்வது என்பது உங்களுடைய நாலேஜை அதிகப்படுத்தும். அப்புறம் உலகம் முழுக்க மேனேஜ்மெண்ட் சினாரியோ மாறும்போது வரலாறு உங்களுக்கு அடித்தளம் அமைஞ்சிருக்கும். அலெக்சாண்டர், பிஃபோர் தி கமிங் ஆஃப் அலெக்சாண்டர், there were thousands of kingdoms, small administrations. எல்லாரையும் தோற்கடிச்சு இந்தியா முழுக்க ஒரு குடையின் கீழ் கொண்டது அலெக்சாண்டர். ஒன் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒன் பிசினஸ், ஒன் மேனேஜ்மெண்ட், அலெக்சாண்டருடைய படையெடுப்பின் பேர். அதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பிரிவுகள். அதற்கு அடுத்த மிகப்பெரிய முயற்சி செஞ்சது பிரிட்டிஷ் பீப்புள். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டிஃபீட்டட் ஆல் ஸ்மால் கிங்டம்ஸ் அண்ட் தே brought under their administration. விடுதலையானதுக்கு பிறகு
சர்தார் வல்லபாய் பட்டேல், ஜவஹர்லால் நேரு எல்லாம் முயற்சி பண்ணி இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்தியாவை ஒரு மாநிலமாய் ஒரு கான்ஸ்டியூஷன்களை கொண்டாந்து, அப்ப யூனிபிகேஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், யூனிபிகேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் மண்ணுடைய மாண்போடு சேர்ந்து நடந்திருக்குது. இதுல வந்து பிரெஞ்சு புரட்சிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. முடியாட்சியை முடித்து குடியாட்சி கொண்டு வரும்போது மேனேஜ்மெண்ட் தியரி அப்படி கம்ப்ளீட்டா ஷேட் அவுட் ஆகி மாறுது. ரஷ்ய புரட்சி அதே மாதிரி ப்ராடக்ட் பேஸ்டு மாறுது. இப்படி கொண்டு வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில தொடுக்கிறதுக்காக ஆஸ் டாக்டர் காஜா செட், காஜா வந்து எனக்கு கூப்பிட்டு சொன்னோன்னா எனக்கு நான் எப்பவுமே தம்பி ஐ புட் மை எஃபர்ட் சின்சியர்லி. உன்னை உன் பாஸ் கூப்பிட்டு ஒரு வேலை சொன்னா நானா இருந்தா தி பெஸ்டா செய்யணும், என்னை விட பெஸ்டா அந்த செய்ய முடியாத அளவுக்கு நான் செய்யணும்னு நினைப்பேன். ஐ வாண்ட் டு பி பெஸ்ட். நாளைக்கு உனக்கும் ஒரு பொறுப்பு தரப்பட்டால் ட்ரை டு புட் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ். இந்த தலைப்பு பெரிய விஷயம் இல்லை, அது ஒரு டாக் தான். ஆனாலும் ஐ புட் ஆல் மை எஃபர்ட். ஐ கான் டு அண்ணா யூனிவர்சிட்டியில். அது வந்து சொன்னதில் உங்களுக்கு நான் எப்படி பாரதியார் வீட்டுக்கு போகணும்னு சொல்லணும். ஆஃப் ஆல் தி லைப்ரரிஸ் ஐ விசிட்டட், அண்ணா சென்டினரி லைப்ரரியில சார் 6வது மாடியில பாதி அறை 4 ரேக்ஸ். அதாவது இன்னைக்கு 36 MBA பிரான்ச் இருக்குன்னு சொன்னாங்க, அங்க 70க்கு மேல பிரான்ச்சுக்கான புத்தகமே இருக்கு சார். மேனேஜ்மெண்ட் இன் யூரோப், மேனேஜ்மெண்ட் இன் ஏசியா, மேனேஜ்மெண்ட் இன் திஸ் நாடு தட் நாடுன்னு போட்டு ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வச்சிருக்கு. நீங்க இஃப் யூ வாண்ட் டு ஸ்பெஷலைஸ் இன் எனி ஏரியா ஆஃப் மேனேஜ்மெண்ட், please visit Anna University, study the materials and pick up the suitable material. You become professional in that area. அது உனக்கு மிகப்பெரிய லீடர்ஷிப் பயன்படும். ட்ரை டு விசிட் அண்ணா யூனிவர்சிட்டி லைப்ரரி. ரோஜா முத்தையா லைப்ரரின்னு ஒன்று இருக்கு, அங்கேயும் ரேர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் தேர் அவைலபிள். அதுக்கப்புறம் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், அங்க வந்து நிறைய இந்த மேனேஜ்மெண்ட் பற்றி புத்தகம் இருக்கு. கன்னிமார் லைப்ரரி. இதுல என்ன முக்கியமான புக் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, சப்போசிங் எனிபடி வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் ஃபர்தர்னா ரெஃபரன்ஸ்க்காக சொல்றேன். நான் ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல் நிறைய அதெல்லாம் சொல்ல விரும்பல, உங்களுக்கு யூஸ் ஆகிற பட் சொல்றேன். மேனேஜ்மெண்ட் தாட்ஸ் இன் கம்பன், மேனேஜ்மெண்ட் தாட்ஸ் இன் கம்பன். அதுல வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா சிச்சுவேஷன் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், வார் மேனேஜ்மெண்ட், ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட், கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த இண்டஸ்ட்ரியல் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அத்தனையுமே சொல்லியிருக்கிறாரு கம்பராமாயணத்துல கம்பன். அதுக்கடுத்து கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ் ஆன் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் திருக்குறள், இங்கிலீஷ்ல இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு, நல்லா இருக்கு. அப்புறம் பகவத் தாட்ஸ் ஆன் மேனேஜ்மெண்ட் ஒரு புக்கா வேணும் பண்ணியிருக்காரு. சங்க தமிழர் வணிகம்னு ஒரு புத்தகம் இருக்கு சார். மயிலை சீனி வேங்கடசாமிங்கிறவர் ரொம்ப பெரிய ஆள், அவர் எழுதுனா அவ்வளோ ஒரு தரமா இருக்கும். அவர் வந்து சங்க தமிழர் வணிகம், பழந்தமிழர் வணிகம்னு இருக்கு. அப்புறம் இறையன்பு IAS சார் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, இலக்கியத்தில் மேலாண்மை. அந்த புக் அங்க இருக்கு, நான் படித்தேன். இலக்கியத்தில் மேலாண்மை, திருக்குறள் அறிவுறுத்தும் மேலாண்மை திறமைகளும் நவீன கணினிகளின் பயன்பாடுகள் ஒரு புக் இருக்கு. இது மாதிரி நிறைய இருக்கு. இதுல பல்லவர்கள் சொல்றது இந்த மெட்டீரியல் இந்த லைப்ரரிஸ்ல இருக்குன்னு சொல்றதுக்காக நான் சொல்ல வரேன். நவ் கமிங் டு தி ஏரியா சங்க காலம். ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மேனேஜ்மெண்ட் இன் சங்கம் பீரியட். இந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் சங்கம் பீரியட்ல சங்க காலத்துக்கு நிறைய புகழ் இருக்கு. இலக்கிய புகழ், முதல் தமிழ் சங்கம், நிறைய 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 புகழ் கொண்ட தமிழ். அதுல ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இஸ் ஆல்சோ எ ஃபிளரிஷிங் ஃபேக்டர் இன் சங்கம் பீரியட். அதுல வந்து வித்தின் இந்தியா, இன் நார்த் அப் டு பாடலிபுத்திரம், கங்கா ரீஜன், they gone beyond Tamil Nadu to more extent of the other southern northern part, பாடலிபுத்திரா கங்கா ரீஜனுக்கெல்லாம் போய் இவங்க தரை வணிகம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இலங்கை, வாட் ஃப்ரெண்ட்ஸ், தி பாயிண்ட்ஸ் ஆர் நாட் மை பாயிண்ட்ஸ், இது உங்களுக்கு பயன்படுறதுக்காக புக்கில் உள்ளதா சொல்றோம். Sangam kings, Sangam rulers, they conducted trade with இலங்கை, கிழக்கிந்திய தீவு, அதுக்கு பேரு சாகவரம், இன்னொரு தீவு பேரு சீனா, மலேசியா, பர்மா, எகிப்த், ரோம். அது ரோம் வந்து யவனர்கள் சொல்லுவாங்க. சுமேரியா, பாபிலோனியா, கிரேக்கம், ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு சார் நினைச்சு பாருங்க, இன்னைக்கு பஸ் உள்ள பிளைட் உள்ள இடத்துலயே எல்லாரும் நம்மளால பிளைட்ல போகக்கூடிய சூழலோ வாய்ப்போ இல்லாம இருக்கு. அந்த காலத்துல இவங்க இந்த நாடுகளுக்கெல்லாம் போய் வணிகம் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய பொருள் தேவையும் பொருள் விற்பனை வந்து இந்த நாடுகளுக்கும் அவங்க வணிகம் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து சங்க இலக்கிய நூலும் வரலாற்று நூல் மட்டும் சொல்லல. இதை பற்றி யார் எழுதியிருக்காங்கன்னா மார்க்கோ போலோ, தாலமி, பிளினி போன்ற வரலாற்று நிபுணர்கள் இந்த சங்கம் ட்ரேட் அண்ட் காமர்ஸை பற்றி நிறைய எழுதியிருக்கிறாங்க. பண்டை தமிழர்களின் வணிக மேலாண்மை பற்றி அதில் பெரிய பெரிய குறிப்புகளா இருக்கு.
அதுல சொல்றாங்க சார், இங்கிலீஷ் புக்ல சொல்லியிருக்கிறாங்க, சங்க காலத்துல வணிகர்கள் டீமா சேர்ந்து கூட்டமா சேர்ந்து வணிகம் பண்ணா சாத்து அமைத்து வணிகம் செய்தார்கள். அந்த வணிக தரைவழி வணிக தலைவனுக்கு பேரு சாத்துவர். அதே மாதிரி கடல் வணிகம்